கொரோனா, எம்பாக்ஸ், பறவை காய்ச்சல் என தொடரும் நோய் தொற்றுக்கள் மனித குலத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணிகள். உலக சுகாதார நிறுவனத்தின்படி நாம் எதிர்கொள்ளும் புதிய நோய்களில் கிட்டத்தட்ட 75% விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஜூனோட்டிக் வகை நோய்களாகும். காடழிப்பு மற்றும் காலநிலை மாற்றமே இதற்கு முக்கிய காரணங்கள். உலகளவில் ஆண்டுதோறும் சுமார் 250 கோடி மக்கள் இந்த விலங்கு வழி நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். இதில் 27 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். குறிப்பாக ராபிஸ் நோயால் மட்டுமே 9 நிமிடங்களுக்கு ஒரு நபர் உயிரிழக்கிறார் என்பது அதிர்ச்சியூட்டும் உண்மை. நேற்று ராபிஸ், டெங்கு என்றால் இன்று அது நிஃபா மற்றும் எபோலா என உருமாறி நிற்கிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்களை வெறும் நோய்களாக பார்க்காமல் மனித குலத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஜூலை 6 அன்று லூயிஸ் பாஸ்டர் வெறிநாய் கடிக்கான முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்தார். மருத்துவ வரலாற்றின் இந்த மைல்கல் சாதனையை நினைவு கூறவே ஆண்டுதோறும் ஜூலை 6 உலக விலங்கு வழி நோய் நாள் என கடைபிடிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விழிப்புணர்வு மூலம் இந்த ஆபத்துக்களை 80% வரை தடுத்து நிறுத்த முடியும். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு தவறாமல் தடுப்பூசி போடுவது, நோய் பாதிப்புள்ள விலங்குகளிடமிருந்து தள்ளி இருப்பது மற்றும் இறைச்சிகளை நன்றாக வேக வைத்து உண்பது போன்ற எளிய பழக்கங்களே நமக்கான தற்காப்பு வளையங்கள். வருமுன் காப்பதே நம் எதிர்கால சந்ததியை காப்பதற்கான ஒரே ஆயுதம்.